Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th physics quarterly exam important 5 marks தான் பார்க்க போறோம். lesson wise important 5 marks கொடுத்திருக்கேன். இந்த 5 mark மட்டும் படிச்சா போதும். கண்டிப்பா குவார்ட்டர்லில 5 marksல 25 out of 25 நிச்சயமா வாங்கிடலாம். சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். First lessonல வந்து first question electric field due to dipole on axial line and equatorial plane. Second question electrostatic potential due to an electric dipole. Third question application of Gauss law. மொத்தம் 4 அப்ளிகேஷன் இருக்கு. அதில் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜர் ஒயரும் பிளெயின் சீட்டு மட்டும் படித்தா போதும். ஃபோர்த் கொஸ்டின் Van de Graaff ஜென்ரேட்டட். மொத்தம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இந்த 4 கொஸ்டினில் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த குவார்ட்டரில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. தென் செகண்ட் லெசனில் வந்து microscopic model of current, state and explain Kirchhoff's rule, obtain the condition for bridge balance in Wheatstone bridge, determine the internal resistance of the cell by potentiometer. So second lesson four questions தான் சொல்லியிருக்கேன். The third question Wheatstone bridge வந்து very important. Then third lesson reduce the relationship of magnetic field at a point due to infinitely long straight conductor carrying current. Obtain a relation for magnetic field at a point along the axle of circular coil carrying magnet. Principal construction and working of cyclotron. Magnetic field due to long current carrying solenoid. ஸோ தேர்ட் லெசன்லேயும் 4 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். அதில் தேர்ட் கொஸ்டின் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபோர்த் லெசனில் வந்து அப்டெயின் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர், derive the expression for phase angle between the applied voltage and current in CIS RLC circuit. ஸோ ஃபோர்த் லெசன்லேயும் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் ஏசி ஜென்ரேட்டரும் தேர்ட் கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரும் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபிஃப்த் லெசனில் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதில் வந்து 4 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். இதில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக அந்த குவார்ட்டர்லிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் சிக்ஸ்த் லெசன் வந்து mirror equation and equation for lateral magnetification, obtain lens maker's formula, Fisu's method to determine the speed of light, obtain the equation for apparent depth. ஸோ 6th லெசனில் 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இந்த 4 கொஸ்டினில் வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபிசூஸ் மெத்தட் டு determine the speed of light. இந்த 2 கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு 6th லெசனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதை மட்டும் படித்தா போதும். குவார்ட்டரில் கண்டிப்பாக 5 marks உங்களால் அட்டன் பண்ண முடியும்.